கிறிஸ்துவரே மிகவும் பிரியமானவர்களே, 14/7/2025 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்திலே வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் தெய்வீக மகிமை இவரை வழிநடத்தணுமப்பா. உடைய ஒளியானது இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இவருடைய பாதத்திற்கு தீபமாக இருந்து செயல்படுவதாக நிறைவு இவருடைய வாழ்க்கையிலே தருவீராக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் இவரை நீர் வழி நடத்துவீராக. உடைய பிரசன்னம் எப்போதும் இவரோடு இருக்கட்டும். உடைய பாதுகாப்பின் கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக. 1 சாமுவேல் 16:7 மனுஷன் முகத்தை பார்ப்பால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே இவரை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறபடினாலே அப்பா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இவருக்கு நீர் தந்து ஆண்டவரை தேவைகளெல்லாம் சந்தித்து இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே அப்போ கூட ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 14/7/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் உண்டாகும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறபடி கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றுவதாக. உடைய நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டுமப்பா. என் தேவனுடைய கிருபையானது தேசத்திலிருந்து மகிமையை கொண்டு வருவட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.